வணக்கம். இன்று ஆகஸ்ட் 17, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று இன்று 100வது நாள் முதலமைச்சர் விஜய் பெருமிதம். தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதம் இன்று தொடக்கம். 3 துறைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. பத்திரப்பதிவில் புதிய இணையவழி நடைமுறை இன்று முதல் அமல். முதல் விற்பனை மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு பதிவுகளுக்கு வருகையில்லா பதிவு கட்டாயம். புதிய பத்திரப்பதிவு முறையில் பொதுமக்கள் நேரில் அலுவலகம் செல்ல வேண்டிய அவசியம் குறையும். பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் மின்னணு வடிவில் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட பட்டாசு ஆலைகளை பாதுகாப்பு விதிகளுடன் மீண்டும் திறக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பட்டாசு தொழிலை பாதுகாக்க சிவகாசியில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இளைஞர் கொலை சம்பவத்தில் குடும்பத்தினருக்கு 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே போலீசை கத்தியால் குத்தியதாக நடிகை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆப்ரோ டிரஸ்ட் நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்தவர்கள் புகார் அளிக்கலாம் என தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது. ஆப்ரோ டிரஸ்ட் தொடர்பான புகார்களை ஆகஸ்ட் 17 முதல் 21 வரை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். பொன்னியம்மன் கோவில் சாலை 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத நிலை குறித்து சென்னை பகுதியில் செய்தி வெளியாகியுள்ளது. பெசன்ட் நகர் பகுதியில் பஸ் நிலையம் அருகே மதுக்கடை இருப்பது தொடர்பாக பொதுமக்கள் அவதி தெரிவித்துள்ளனர். சென்னையில் மயங்கி விழுந்த பெயிண்டர் உயிரிழந்த சம்பவம் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய செய்தியாளர் ராகுல் காந்தி மீதான சொத்து குவிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மற்றும் திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததாக சோனியா காந்தி மீது போலீசில் புகார். திருப்பதியில் பக்தர்கள் சுமார் 22 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பெங்களூரு எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயிலில் இன்று முதல் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைப்பு. இதன் மூலம் பெங்களூரு எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயில் 16 பெட்டிகளுடன் இயக்கப்படுகிறது. புதிய வந்தே பாரத் அமைப்பில் 2 எக்ஸிகியூட்டிவ் சேர் கார் மற்றும் 14 சேர் கார் பெட்டிகள் இடம்பெறும். சுப்ரீம் கோர்ட்டில் முக்கிய வழக்குகள் இன்று விசாரணைக்கு வருகின்றன. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இளைஞர்களுக்கு பட்டப்படிப்புடன் திறன் பயிற்சியும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். ஏஐ உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பத் துறைகளில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள் ரஷ்யா உக்ரைன் மோதலில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு பதிலடியாக உக்ரைன் சுமார் 600 ட்ரோன்களை ஏவியதாக தகவல். மியான்மர் 3 லட்சம் ரோஹிங்கியா அகதிகளை ஏற்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் சன்மானம் வழங்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளதாக தகவல். தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்க டிரம்ப் உத்தரவிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி ஜூலை மாதத்தில் 24.2% உயர்வு கண்டுள்ளது. மலேசியாவின் ஜோகூர் பகுதியில் புகைமூட்டம் குறித்த அச்சத்தால் முகக்கவச விற்பனை அதிகரிப்பு. உலகின் பல பகுதிகளில் போர் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பதற்றம் தொடர்கிறது. விளையாட்டு செய்திகள். பெண்கள் உலகக் கோப்பை ஹாக்கியில் இந்தியா சீனா ஆட்டம் 2-2 வரை எனடிரா. தி 100 கிரிக்கெட்டில் மான்செஸ்டர் சூப்பர் ஜெயண்ட்ஸ் கோப்பையை வென்றது. கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதுவே தனது கடைசி ஆண்டாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். சென்னையில் டிஎன்பிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. பெண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளில் இந்திய அணியின் தொடர் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சினிமா பொழுதுபோக்கு பிருத்விராஜ் நடித்த கலிபா படத்தின் திரைலர் வெளியானது. கலிபா திரைப்படம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தனு பாக்யராஜ், சீமான் நடிக்கும் ஒரு கைதியின் டைரி படத்தின் மோஷன் வீடியோ வெளியாகியுள்ளது. சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தின் வசூல் தொடர்பான செய்திகள் வெளியாகி வருகின்றன. தென்னிந்திய சினிமாவில் இளம் நடிகை ஒருவரை அதிர்ஷ்ட கதாநாயகி என குறிப்பிடும் செய்தி வெளியாகியுள்ளது. மீண்டும் நாளைய செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.